நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜோசுவா டிவியுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களாக சபை மக்களாகிய நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் ஸ்தோத்திர செய்தியாக அனுப்பலாம். ஃபோன் ஊழியத்து நிமித்தம் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் வாட்ஸ்அப்லையாவது எங்களுக்கு அனுப்பி வைங்க உங்கள் ஜெப விண்ணப்பங்களை. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக நாம் தியானித்து வருகிறதான தலைப்பு வசனம் வாசிப்போம். பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வாசியுங்கள். 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜெபிப்போமா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரேங்கிற செய்தி வேளையில் நாங்கள் வாரந்தோறும் இந்த திருவசனத்தை தியானிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற இருதயங்கள் திறக்கப்படுவதாக. வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. மரண கிரியைகள் இந்த குடும்பங்களை விட்டு அப்புறப்படுவதாக. அற்புதம் நடைபெறட்டும், அதிசயம் நடைபெறட்டும். நாங்கள் சிறுக கத்தாதி கத்தர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் பெறுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை கடந்து வந்து ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. உங்கள் வார்த்தையை சொல்ல, தெரிவிக்க, சுமக்க எழுத்த கூட பார்க்க எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் வாசித்து வந்த இந்த தலைப்பு வசனம், அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வாரம் இந்த காரியத்தை பார்த்தோம். 2வது வாரம் பார்த்தோம். 3வது 4வது வாரம் என்ன செய்திருக்கிறோம் பார்த்தோம். இப்போ 5வது வாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், 2025 என்னுடைய அல்லேலூயா ஜெபத்திலே நாங்கள் தியானித்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன? வேதம் சொல்கிறது, சபைக்கு பிதா குமாரனை எதற்காக தந்தருளினார்? அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு கிறிஸ்துவை தலையாக தந்தருளினார் என்று வாசித்தோம். நம்முடைய இயேசு எதற்காக நமக்கு இருக்கிறார் என்றால் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவார், நிறைவை தருவார். அதற்காக ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்குது. வேதம் சொல்கிறது, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, விடுதலை வேணுமா, சுகம் வேணுமா, நிம்மதி வேணுமா, உயர்வு வேணுமா, ஆமென், சம்பத்து வேணுமா, புகழ் வேணுமா, என்ன வேணும்னாலும் ஆண்டவர்கிட்ட இங்கே வாங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேணும் சொல்லி நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அது உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். சகலமும் அவருடைய பாரத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை நிறைவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிறைவான தேவன் உங்களை நிறைவாக்க சித்தம் கொண்டபடினால் இந்த வசனத்துக்கு செவி கொடுப்பீங்களா? நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைவை கர்த்தர் நிறைவாக்கி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகம் குறைவாக இருக்கா உங்கள் குடும்பத்தில்? வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவர் மாறி ஒருவருக்குள்ளே வியாதிகள் பெருகி கொண்டு இருக்கிறதா? அநேக வருமானங்களெல்லாம் நீங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வியாதியிலிருந்து, உங்களுடைய சுகவீனத்திலிருந்து, குறைவிலிருந்து சுகத்தை கர்த்தர் தருவார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தர் அவரால் சுகமாக்க முடியாத நோய்களே இல்லை. நிச்சயமாக நீங்கள் விசுவாசித்து கேளுங்க, ஆண்டவரே நோய் குணமாகட்டும் கேளுங்க. நிச்சயமாய் குறைவை கர்த்தர் என்ன செய்வார். எகிப்தியருக்கு உண்டான வாதை ஒன்றும் இஸ்ரவேலை அணுகாதுன்னு சொன்ன ஆண்டவர் அல்லவா. ஆராவின் கசப்பை மதுரமாய் மாற்றுமுறை சொன்னார். நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் உன் நடுவிலிருந்து எல்லா வியாதியும் விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. என்ன குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே எந்த குறையினால் எனக்கு நோய் வந்திருக்கிறதோ கேளுங்க. நிச்சயமாய் அதை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை மாற்றி பாருங்க. அந்த நாளிலிருந்து உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் சுகத்தை காண முடியும். கர்த்தருக்கு மகிமை. என்ன சமாதானம் குறைபட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏனென்றால் அவர் உலகம் தருகிற பிரகாரமாக இல்லை, ஆமென், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார். நிச்சயமாக அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, உடன் பிறந்தவர்களுக்குள்ளே. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இந்த சமாதானத்தை ஆண்டவரால் தர முடியும். ஏனென்றால் அவர் சமாதான பிரபு. அப்போ எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது ஐயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் ராஜாதி ராஜா என்றும் கர்த்தாதி கர்த்தர் என்றும் அவரை தேவாதி தேவன் என்று நாம் அவரை என்ன செய்து வருகிறோம், துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து வருகிறோம். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லையா, எல்லாம் அவரால் கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே என் குறைவெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, நிறைவாக்கி தாங்கன்னு என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். பாருங்கள், ஜனவரி 1 இந்த குறைவெல்லாம் நிறைவாக்குங்கன்னு சொல்லி ஜெபித்து வருவோம். 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம் லேவியராகும் புஸ்தகத்தில் அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து பழுகவும் பெருகவும் பண்ணி, பழுகுதல் என்றால் நிறைந்து வழியுதல், அந்த நிறைவை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னோடே உடன்படிக்கை என்ன செய்வேன், திருடப்படுத்துவேன்னு சொன்னார். பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது 2வது மாதம் பார்த்தோம். 3வது மாதம் மார்ச்சில் பார்த்தோம் மத்தேயு 25வது அதிகாரத்தை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். பூரணம், நிறைவு. இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆசீர்வாதமான வார்த்தை வேதம் சொல்கிறது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம், அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க. கர்த்தருக்கு மகிமை. இந்த சொல்லப்பட்ட அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள், இஸ்ரவேலில் உள்ள ஒரு ஜாதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவே அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அவர்களை தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்று. அவர்கள் தவறு செய்தார்கள், குறை உள்ளவர்களாக இருந்தார்கள், பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமேன். அது நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, இன்றைக்கி நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய குறைவுகளினால் நமக்கு நிறைவு வந்திருக்கிறது. அப்போ குறைவுகளினாலேயே நமக்கு நிறைவு வருமானால், அப்போ அவருடைய நிறைவினால் நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு என்ன செய்யணும் பார்க்கணும். கடைசியாக இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறதான காரியம், குறைவை கொண்டு நிறைவாக்குவாரானால். அப்படி தானே? என வேணும் சொல்கிறது, சொந்தமானதிலே வந்தேன், சொந்தமானவர்களோ என்னை என்ன செய்யவில்லை. அநேகர் இயேசுவை இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் எருசலேமிலே புலம்பலின் சுவர், அழுகையின் சுவர் என்று இருக்கிறது. அங்கேயும் இன்றைக்கும் தலையை முட்டி முட்டி அது ஒரு பாரம்பரிய சடங்காச்சாரமாய் ஜெபிக்கிறார்கள். என்ன தெரியுமா? மேசியாவே வாரும், தாவீதின் குமாரனே வாரும்னு. இன்னும் இயேசு பிறக்கலை, பிறந்த கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இன்னும் அந்த சுவரில் போய் தலையை அப்படி முட்டி ஒரு ஜெபம், வாரும் வாரும்னு என்ன செஞ்சுட்டு போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே ஒரு சில அறிவில்லாதவங்க அவங்களும் போய் அங்கே போய் என்ன செஞ்சுட்டு வர்றாங்க. அறிந்தவங்களும் இயேசு யாருன்னு தெரிந்தவங்களும் போய் பாட்டு வராங்க. அதான் மிகுந்த வேதனையாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கறது தவிரல அங்கே போய் நம்மளும் கடந்து நினைச்சிட்டு விடாது, முட்டிட்டு கடந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அப்போ நாம் யாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்ய போகிறோம் பார்க்குறோம். என்ன கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய குறைவினால் அவங்க ரட்சிக்கப்படாமல் போனாங்க, ரட்சிப்பு இங்கே நமக்கு வந்துச்சு. அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க, வணங்கா கழுத்துள்ளவங்களாக இருந்தாங்க, நாம் வணங்குறவர்களாக மாறிவிட்டோம். அவங்க பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்தாங்க, நம்மளே பட்சபாதம் இல்லாதவர்களாக ஆகிட்டாங்க. அவங்க பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்து அநியாயம் செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. நாம் அநியாயம் செய்யாதவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக பட்சபாதம் இல்லாதவர்களாக என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம். ஒவ்வொரு வாரமும் இதை பார்த்துருக்கோம். இப்போ கடைசி குறைவை கொண்டு அவருடைய தவறை வச்சு இன்றைக்கி நமக்கு ஐஸ்வர்யம் கிடச்சிருக்குன்னா, அவருடைய நிறைவை, அவங்கள்ட்ட நிறைவு இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறைவை கொண்டே நம்மை நிறைவாக்குவாரானால்
அப்போ அவங்க நிறைவு இருந்தால் இன்றைக்கி நீங்களும் நானும் யார் தான்? யூதர்கள் தான். நீங்களும் நானும் யார் தான்? இஸ்ரவேலர்கள் தான். ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்றைக்கி நம்மிடத்தில் இருக்கிற குறைவினால் அநேகர் நிறைவாக்கப்படலாம். குறைவினால் மட்டுமல்ல, நிறைவினாலும் என்ன செய்ய வேண்டும்? நிறைவாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன அப்படின்னு என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வசனத்திலிருந்து பாருங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று என்ன செய்தார்? கட்டளையிட்டார். கவனிங்க, குறைவை வைத்து பார்த்தோம், இப்போ நிறைவை வைத்து என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். என்ன வாக்குத்தத்தம்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறினால் என்ன நடந்தது என்று நினைச்சு போகிறோம், பார்க்க போகிறோம். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? வேறம் சொல்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன தெரியுமா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் ஆவி தான் தீர்க்க தரிசனம். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே என்ன செய்ய போகிறது? நிறைவேறுமா? இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறதற்கு உங்களுக்கு அடுத்ததில்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்கு தத்தம் யாம்சமான யாவர் மேலும் வந்து இறங்குகிற ஆவியானவர் அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து சொன்னார். இது நிறைவேற நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்கும். குறைவை வைத்து நமக்கு நிறைவு வந்திருக்குமானால், நிறைவு இருந்தால், அதைத்தான் நம்ம வாசித்தோம், நிறைவு இருந்தால் எப்படி ஆகும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன பார்த்தா, இந்த யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். இன்றைக்கி நீங்கள் நாடு இஸ்ரவேலர்கள், யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட எபிரேயர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்கள், உரிமை உள்ளவர்கள், சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நாம். இன்றைக்கி நீங்களும் நானும் நிறைவேறுகிறவர்களாக, நிறைவானவர்களாக இருக்கணும். அதில் முதல் நிறைவு என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். நல்ல கவனிங்க. இங்கே இயேசு சொன்னார், உங்களுக்குள்ளே நிறைவு உண்டாகணும். என்ன நிறைவேறணும்? ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். நல்ல கவனிங்க. இரண்டால், குறைவை வைத்து நிறைவாக்குவாரானால் நிறைவை வைத்து அவர் எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய முடியும்? யோசித்து பாருங்க ஐயா. ஐயா, கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் நிறைவை தரப்போகிறார். எத்தனை இந்த வருடத்தில் நீங்கள் பெற்ற இந்த வாக்குத்தத்தம் 1, 2, 3 மாதங்கள் கடந்து விட்டது ஐயா, இன்னும் எங்களுக்குள்ளே ஆரம்பிக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை கேட்குற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை நேராக வருகிறது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவருடைய வார்த்தை சத்தியம், அவருடைய வேதம் நித்தியம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் சரி, இந்த எழுத்து, ஒரு எழுத்து கூட என்ன செய்ய முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது ஐயா. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நிறைவேற்றாம ஆண்டவர் விடவே மாட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நீங்களும் நானும் நிறைவு உள்ளவர்களாக காணப்போற போகிறோம். அது ஒரு முதலாவது நிறைவு என்ன பாருங்கள், வாக்கு தத்துவம் எனக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவுள்ளவர்களாக பெறுகிறதற்கு நீங்களும் நானும் யாராக இருக்கணும் ஐயா? இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் போகிறேன், வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதற்கு நீங்கள் எருசலேமிலே எப்படி இருங்கள்? காத்திருங்கள். எருசலேம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? சபை. சபை கூடுதல், கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்கிற, பலி செலுத்துகிற, பாவ மன்னிப்பு பெறுகிற, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற, ஒருவரை ஒருவர் அனல் மூட்டுகிற இடம். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன? இது ஆராதனை நடைபெறுகிற இடம், பலி செலுத்துகிற இடம், கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற இடம் ஐயா, ஒருவரை ஒருவர் அனல் மூட்டுகிற இடம் ஐயா. அதான் எருசலேம். அங்கே தான் இயேசு பிறந்தார்.
அந்த எருசலேமில் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? காத்திருக்க சொன்னார். எருசலேம் என்று சொன்னால் என்ன? அந்த தேசத்துக்கு நம்மளும் பேர வேண்டாம். எருசலேமுக்கு போனால் அப்போ தான் வாக்குத்தத்தம், அது அல்ல அர்த்தம். எருசலேம் என்றால் என்ன தெரியுமா? சபை, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான சபை. சபைக்கு தான் ஒரு பேர் என்னது? எருசலேம் ஆகிய சபை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ நீங்களும் நானும் சபையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நீங்களும் நானும் சபையாக இருக்கிறோமா? சபையில் நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்களா? நீங்கள் வரி கட்டுறதுனால சொல்கிறேன். இன்றைக்கி வரி கட்டுறாங்க அங்கத்தினராக, அது ஒரு நாட்கள் இருந்துச்சியா? ஒரு நடவடிக்கைக்காக, ஒரு ஒழுங்குக்காக. நல்லா கவனிக்கிறீங்களா? ஏழைகளுக்கு உதவணும், திக்கற்றவங்களுக்கு உதவணும், சபையில் பட்சபாதம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வைத்திருந்தார்கள். அப்போ நம்ம ஒரு காரியத்தில் கொடுத்தா தான் நமக்கு அதில் உரிமை இருக்குங்கிற எண்ணத்துக்காக வைத்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? நமக்குள்ள அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. எங்கள் சபையெல்லாம் காணிக்கைக்கு பாட்டு கிடையாது, எங்கள் சபையில் வரி வம்பு எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த விதமான கோட்பாடுகள் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். பட்சபாதம் இருக்க வேண்டாம். கொடுத்தோம் எடுத்தோங்கிற பிரச்சனை என்ன செய்ய வேண்டாம், இருக்கவே வேண்டாம். நீங்கள் நானும் சபையாக இருக்கணும். மீட்கப்பட்டவர்கள் கூடியிருக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஒருவர் விசாரிக்க வேண்டும். ஒருவருடைய குறைவுகளை இன்னொருத்தர் கழுவ வேண்டும். சபை எதற்காக தெரியுமா? அதுக்காக தான். ஒருவர் திடனற்று போவாரானால், ஒருவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அவர் இழந்து போவாரானால் அவரை தேற்ற வேண்டும். அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். அவரை அனல் மூட்ட வேண்டும். இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரணும்னா நீங்கள் சபையாக இருக்கணும். யார் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்குள் பாவம் நடைபெற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அநேக தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை சபைக்கு அழைத்து கொண்டு வருவதில்லை. அநேக காரணங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, அவங்க படிக்க வேண்டியது இருக்குது, அப்படி இப்படி. ஐயா, 1 மணி நேரத்தில் உன் மகன் கலெக்டராக போகிறது என்ன செய்ய போகிறதில்ல? வா, அவர்கிட்ட வந்தவன் கெட்டு போனதாக சரித்திரம் இல்லையா? ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வா, ஒரு 1 மணி நேரம் ஆண்டோட சமூகத்தில் உட்காரதில் குறைஞ்சி போயிட மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை. நான் அநேக குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன். சபை போதகராக இருக்கிற அப்படின்னால் என்னுடைய ஊழியக்காரருக்கு உடன் ஊழியக்காரராக இருந்திருக்கிறேன். கர்த்தருக்கு 22 ஆண்டுகள் நான் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நபர்கள் கணவனை விட்டுட்டு வர்றது, பிள்ளைகளை விட்டுட்டு வர்ற அவங்க அந்த குடும்பங்கள்லாம் நடந்த அருவருப்புகளை பார்த்தீங்கன்னா, அசுத்தத்தை பார்த்தீங்களானால், அன்றைக்கு சொல்லும்போது தாய்க்கும் தகப்பனுக்கும் தப்பாக தெரியல, மனைவிக்கு தப்பாக தெரியல, புருஷனுக்கு தப்பாக தெரியல. அதுக்கப்புறம் நெஞ்சில் அடித்து அலறாங்க. காலில் எங்கே காலை வந்து இப்படி என்னையாக நடக்க போகுது? மனுஷன் நீச பாவிகள் நாங்கள்லாம். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நாங்கள் பாடமாக சொல்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்குவாங்க, வசனத்துக்கு கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற அந்த வேளையில் ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளை நிரப்புவார், அவங்கள நடத்துவார். அதற்காக விட்டுறாதீங்க. பைபிள் எழுதி சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். பவுல் எச்சரிக்கிறார், விட்டுறாதீங்க ஐயா. எருசலேம் சபையாக இருக்க பழகுங்க. சபைக்கு தூரமானவர்களாக இருக்காதீங்க. இன்றைக்கி அநேகர் கற்றுக் கொடுக்குறாங்க, சபை முக்கியம் இல்லை, சபை இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போவோமா, இந்த சபை அப்படி, அந்த சபை இப்படின்னு குறை சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை ரட்சித்து வேறு பிரித்து எந்த சபையில் கொண்டு சேர்த்தாரோ ஒழுங்காக இரு, வருகை வரைக்கும் ஒழுங்காக இரு. ஆமாம், எந்த ஸ்தானத்தில் உன்னை வச்சுருக்கிறாரோ இரு. ஆமாம், உன்னை தூணாக வச்சுருக்கலாம், ஜன்னலாக வச்சுருக்கலாம், செங்கலாக வச்சுருக்கலாம், ஃபேனாக வச்சுருக்கலாம். எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல ஒழுங்காக இரு. ஆமாம், நீ இருந்த அந்த பலனுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். வேறு சொல்கிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. மணவாட்டியாகிய சபை எடுக்க இயேசு வருவார், மணவாளன் வருவார். கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்குள்ளே வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? வசனம் நிறைவேறணுமா? நீங்கள் நிறைவானவர்களாக இருக்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். வேறம் சொல்கிறது, நீங்கள் எருசலேமில் என்ன செய்ய வேண்டும்? காத்திரு. இந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாரும் எங்கே இருந்தாங்க பாருங்கள்? எருசலேமில் இருந்தாங்க. எதற்காக தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காக. வேறம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் பலத்த இடி முழக்கம் போல அவர் என்ன செய்தார்? வந்தார். பயங்கரமான காற்று. அப்படி தானே வாசிக்கிறோம். வாசிங்க, கர்த்தருக்கு மகிமை 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம், ஒரு சத்தம் கேட்குது, முழக்கம்.
அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் என்ன செஞ்சிட்டு நிரப்பிட்டு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிரப்பின பொழுது அக்னிமயமான நாவுகள் பிரிந்தார் போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து என்ன செய்தது? அமர்ந்தது. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது நாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, கணவன் மேலே, மனைவி மேலே ஆவியானவர் வருவார். அவர் வார்த்தையினால் தொடுவார். 100 வார்த்தையில் ஒரு வார்த்தை உன் கணவனை சுத்தமாக்கும், உன் பிள்ளையை சுத்தமாக்கும். ஆமே, மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இவங்க கூடி ஜெபித்தார்கள், ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், ஆராதித்தார்கள், ஆவியானவர் வந்து இறங்கினார் ஐயா. அவர்கள் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு சுவிசேஷம் கிடச்சிருக்கு. இந்த மீட்கப்பட்ட இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு தான், அருமையான கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தோமா என்கிறதான அந்த அப்போஸ்தலன் மூலமாக நம்முடைய கேரளா வழியாக நமக்கு இந்த இந்திய தேசத்துக்கு என்ன வந்திருக்கிறது? சுவிசேஷம். வெளிநாட்டு வேதம் என்று நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களில் ஒருவர் தோமா, அவர் மூலமாக இந்த இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. அதுக்கப்புறம் எத்தனையோ மிஷினரிகள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது வந்தது யார் தெரியுமா? தோமா. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கும் சென்னை பண்டத்தில் இருக்கிறது சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த தோமாவின் ஆலயம், அவர் இருந்து ஜெபித்த இடம் என்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் அந்த நிறைவு, ஒரு மனுஷன், ஒரு அப்போஸ்தலன் வந்ததுக்காக நீங்கள் இந்திய தேசத்தில் எத்தனையோ கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் நமக்குள்ளே இயேசு வந்திருக்கிறாரு. ஒருவருக்குள்ளே இருந்த நிறைவு நீங்கள் தேசத்தை அசைத்திருக்கிறது ஐயா. இன்றைக்கி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற இந்த நிறைவு அநேக தேசத்தை, குடும்பங்களை, கிராமங்களை, பட்டணங்களை கர்த்தர் அசைக்க போகிறார். குறைவு நிறைவாக்குமானால் நிறைவு எப்படி ஆகும் தெரியுமா? இன்றைக்கி அவரை போல நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து உலகமெல்லாம் புறப்பட்டு போயிருக்கிறாங்க மிஷினரிகள் தெரியுமா? ஆப்பிரிக்க தேசத்தில் நம்ம இந்தியாவிலிருந்து போன மிஷினரிகள் உண்டு. காட்டுவாசிகளில் மனிதர்களை சமைத்து சாப்பிடுகிற இடத்திற்கு இந்தியாவிலிருந்து போன மிஷினரிகள் உண்டு. இதற்கெல்லாம் காரணம், அன்றைக்கு ஒரு மிஷினரியாக தோமா வந்தாரே, அந்த நிறைவான வாக்குத்தத்தத்தை பெற்று வந்தாரே, அவர் மூலமாக இன்றைக்கி நிறைவு நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்களும் நானும் நிறைவானவளாக இருக்க எருசலேமிலே காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்கள் மூலமாக அநேகரை நிறைவுள்ளவளாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன். எங்களுடைய நிறைவு அநேகருக்கு நிறைவை உண்டாக்கும்படி நாங்கள் எருசலேமிலே சபையிலே தொடர்ந்து இடைவிடாமல் ஆராதிக்க உங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபைதாங்க. தாழ்த்தி உரிமையாக்குகிறோம். மகிமை, கனம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.